ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட்டாக 2 வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த அப்சரா எரேசரை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் இந்த நீடட் எரேசர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ராயிங் பண்ணும்போது அந்த ட்ராயிங்கில் எந்த அளவுக்கு டார்க்கும் லைட்டிங்கும் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவுட்புட்டும் சூப்பராக வரும். அதில் பார்த்தோம்னா சில எரேசர்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்தளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எரேசர்ஸில் இந்த போர்ட்ரேட்டுக்குன்னு சில ஸ்பெஷல் எரேசர்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் எரேசர்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நீடட் எரேசர். அந்த நீடட் எரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபோட்டோவை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒரு வயசான ஒருத்தர், இது பழைய ஃபோட்டோவும் கூட. இதை அவுட்புட்டாக எடுத்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் இந்த எரேசர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸை ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கிற இடத்த மட்டும் நான் கொஞ்சம் அப்படியே டார்க் பண்ணி இந்த பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு யூஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஷேட் பண்ணி வச்சிடுறேன். இதில் நம்ம வந்துட்டு இந்த நீடட் எரேசரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நிறைய பேர் நீடட் எரேசரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ. ஓகே, ஸோ பார்ப்போமா? இப்போ நீடட் எரேசர்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி க்ளே மாதிரி இருக்கும். இந்த க்ளே வந்துட்டு ஒரு கவரில் பேக் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேவையான சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்துட்டு என்னென்னா ரொம்ப ட்ரையான பிளேஸஸில் வைக்கக்கூடாது. மீடியமாக ஒரு கவரில் ஏதாச்சும் பேக் பண்ணி வச்சுட்டோம், இல்லை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா ரொம்ப நாள் லைஃப் வரும், இல்லைனா ஓவராக ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தோம்னா இந்த நோஸ் மேலே நம்ம லைட்டிங் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு அந்த நோஸ் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுக்கணும். அது இப்போது நோஸ் ரொம்ப சின்ன ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருட்டி எடுக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்து இந்த மூக்கு மேலே வந்து இப்படி லைட்டாக தொட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து டஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணணும்னா இங்கே பாரு, இதில் ஒட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்துடும். அங்கே நோஸ் மேலே இருக்கிற டார்க்கு லைட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா க்ளேவை மறுபடியும் கொஞ்சம் உருட்டி பிசைஞ்சிட்டு மறுபடியும் அது மாதிரி டச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல ரொம்ப லைட்டிங்காக வந்துடும். ஸோ இதே மெத்தட் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். இது என்னென்னா இந்த எரேசரை ஒரு சில இடத்துல வேறு மாதிரி, இப்போ நார்மல் எரேசர் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில இடத்துல அது மாதிரி நார்மல் எரேசர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுவும் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நான் இது மேலே சும்மா டச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி டச் பண்ணி எடுக்கும் போது அந்த நோஸ் மேலே ஃபுல் லைட்டிங் வந்துடும் நம்மளுக்கு. அது இல்லாமல் நம்ம ஷேடிங் கூட ஒரு ஃப்ளோவாக கொடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி எரேசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது ஈஸியாக முடிஞ்சிடும். இதனோட வேலை என்ன தெரியுமா? ஆக்சுவலாக ஒரு நார்மல் எரேசரில் வச்சு நம்ம ரப் பண்ணுற மாதிரி ரப் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வச்சு அப்படி ரப் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த எரேசரு நம்ம பேப்பர்லேயே ஒட்டிக்கிட்டு வரது கூட சான்சஸ் இருக்குது. இப்போ அப்படியே திருப்பி அங்கங்கே ஒட்டிகிட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் உருட்டி சின்னதாக தேவையாக எந்த இடத்துல பெருசாக தேவையோ அந்த இடத்துல நம்ம ஷேப்ஸை மாற்றி வச்சு சும்மா அது மேலே டிப் பண்ணி எடுத்தோம்னா போதும். அவ்வளோதான். சும்மா அப்படியே தொட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஷேட் நம்மளுக்கு அழகாக அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதே ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்னொன்றுனா நம்ம எங்கே வேணாலும் இந்த யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த எரேசர்ஸை எந்த பிளேசஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணுற பிளேஸு நம்ம கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ண பிளேசஸாக இருக்கணும். முக்கியமாக அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம சார்கோல் பென்சிலில் அந்த அளவுக்கு ரப் பண்ணாது, ஓரளவுக்கு தான் ரப் பண்ணும். மற்றபடி சார்கோலில் நம்ம ரப் பண்ணும்போது நம்மளோட சார்கோல் பென்சிலோட டார்க்கு இதை எரேசரை அஃபெக்ட் பண்ணி விட்டுடும். எரேசர் மொத்தமும் பிளாக் கலரில் டோனில் மாறிடும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சார்கோல் பென்சிலில் இந்த மாதிரி எரேசரை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நான் இப்போ ஷேட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே கிராஃபைட் பென்சில் தான். ஸோ கிராஃபைட் பென்சிலில் மொத்தமாக நான் ஃபுல்லாக அப்படியே ஷேட் பண்ணி முடிச்சுட்டு அது மேலே நம்ம இந்த நீடட் எரேசரை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அழகாக அது ஈஸியாக வந்துடும். சும்மா டச் பண்ணாலே அழகாக எழுந்து வந்துடும். அந்தளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல் தான். ஸோ கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த எரேசரை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் வந்துட்டு இந்த எரேசரு எந்தெந்த பேப்பரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது கண்ட்ரோல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பேப்பரில் ட்ராயிங் பண்ணியிருந்தாலும் இந்த எரேசரை நீங்கள் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்துட்டு நல்ல ஒரு மெலிசான பேப்பரை கூட யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த ரப் பண்ண முடியும். ஏன்னா பேப்பரை எதுவும் டேமேஜ் பண்ணாது. மற்ற எரேசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நார்மல் எரேசர் இருக்குல்லையே, அப்சரா எரேசரெல்லாம் நம்ம வச்சு தேய்ச்சோன்னா நார்மல் பேப்பரில் வந்துட்டு கொஞ்சம் சுருக்கம் விழும். இல்லை நம்ம எலக்ட்ரிக்கல் எரேசர் வச்சு பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு அந்தளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணாது எதுவும். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக அழகாக ரப் பண்ணிட்டு போயிடலாம். இது நம்மளுக்கு கஷ்டமாகவும் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு அப்படியே அவுட்புட்டும் கொடுத்துரும். சரிங்களா?
இவ்வளோ தான். இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தொட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு லைட்டாக அப்படியே மெர்ஜ் பண்ணி விட்டோம்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக மாறிடும். ஓகே, இந்த எரேசரை வச்சு மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸில் பார்த்தோம்னா இந்த பட்டு புடவைலாம் இருக்கு இல்லையா, பட்டு புடவை தென் வந்துட்டு இந்த ஜுவல்லர்ஸு இதுங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் இது யூஸ் ஆகாது இந்த எரேசர். ஏன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் எரேசர் தான் யூஸ் ஆகும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பார்த்தோம்னா நம்ம பிளைன் ஷர்ட் இருக்கு இல்லையா, இந்த டிஷர்ட்டு, இந்த பிளைன் ஷர்ட், ஒயிட் கலர் ஷர்ட்டு இதுங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல டார்க்கு லைட்டெல்லாம் கண்டிப்பாக அந்த சுருக்கமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளேசஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் எரேசர் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது இல்லையா. இது நல்லா அழகாக ஃப்ளோவாக அப்படியே அந்த மடிப்புங்களெல்லாம் லைட்டிங் டார்க் இதெல்லாம் அழகாக காட்டும். எந்த அளவுக்கு லைட்டிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டார்க்கும் கொடுக்கணும். அப்போ தான் அதோட ட்ராயிங்கு நம்மளுக்கு எம்போஸ்டாக தெரியும். சரிங்களா, எம்போஸ்டாக தெரிஞ்சால் தான் ரியலிஸ்டிக்காக தெரியும். ஹைப்பர் ரியலிஸ்டிக் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எரேசர்ஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். எந்த அளவுக்கு நம்ம காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப நல்ல ட்ராயிங்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம அந்த சின்ன அப்சரா பென்சிலே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது இன்னமும் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டார்க் பென்சில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ அந்த எரேஸ் பண்ண இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஃப்ளோவாக இருக்காது. அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு லைட்டாக வச்சு மெர்ஜ் பண்ணி விடணும். அவ்வளோதான், அப்படியே ஒரு ஃப்ளோவாக அது மாறிடும். ஷேடிங் எந்த இடத்துல இந்த இடத்துல கட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இதோட வேலை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கு, அதாவது நீடட் எரேசரோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.